இச்சபோர்ட் சினிமாலைக்கு இந்த இப்படி நான் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போது 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியை வந்து ரொம்ப ஒரு மோசமாக வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வந்து மஞ்சரியை ட்ரீட் பண்ணுற ஒரு விதம் பார்க்கும்போது வந்து என்னடா இவ்வளோ இறங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஸோ எல்லா சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு கிளாஷ் வருமோ அந்த மாதிரியான விஷயம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ இவங்க வந்து லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா புள்ளி பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. சௌந்தர்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியை சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி பேன்னு கத்துறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது என்னடா இது இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் வந்து தோணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது வந்து மஞ்சரி வந்து பால் குடிக்க மாட்டேன், அதனால் எனக்கு வந்து என் பங்குக்கு நீங்கள் கொடுத்துருங்க, நான் எடுத்து வச்சு தயிராக வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து தர்ஷிகா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க கிச்சன் டீமில். ஸோ அவங்க வந்து நான் போய் பேசிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்ட இவங்க வந்து சும்மா இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு எனக்கு கூட தான் வந்து எனக்கு சாம்பார் வேணாம், அப்போனா எனக்கு என் பருப்பு கொடுத்துருங்க, நான் வந்து பால் பாயாசம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வராங்க. ஸோ சம்மந்தமே இல்லாமல் இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சரி அவங்க ஜஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்டாங்க, இது முடியாது அப்படிங்கிறத ஒரு கிச்சன் டீமில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இவங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜாக்லினும் வந்து லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற விஷயங்கள் சௌந்தர்யா கூட சேர்ந்து இப்போது ஒரு மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. பட் சௌந்தர்யா பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சௌந்தர்யா ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். பட் சௌந்தர்யா வந்து பேச விட்டுட்டு சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாக் பண்ணுற மாதிரி என்னென்னமோ வந்து பண்ணிட்டாங்க. அப்போது வந்து ரயானோ ஜாக்லினும் வந்து சௌந்தர்யாவை ஸ்டாப் பண்ணாமல் இவங்க 2 பேரும் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாத, நீ எதாவது சொல்கிறதுனா சொல்லு, பட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாத, அவங்க சைடே தப்பு இருந்தாலும் அது உன் மேலே தான் வந்து தப்பாக போகும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் திரும்பவும் வந்து அதை ரிப்பீட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருந்தது. பட் இந்த இடத்துல மஞ்சரியும் வந்து ஒரு சில இடத்துல வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி வந்து, அதாவது அவங்க பேசுகிறாங்க திரும்ப கொடுக்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடுலேருந்து போகிறதில்ல. ஸோ அவங்க திரும்பவும் பேசுனாங்க, ஏன்னா இவங்களும் திரும்ப பேசுகிறாங்க. அது அப்படியே அந்த ஒரு சண்டை வந்து பெருசாகிறத பார்க்க முடியுது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் வந்து இப்போது நீங்கள் என்ன ஏஞ்சலா அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து கலாய்க்கிறது ஒரு மாதிரி வந்து இருந்தது. நீங்கள் மட்டும்தான் வந்து உத்தமர் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மஞ்சரி இந்த ஒரு சண்டையில் மஞ்சரி சைடு நியாயம் இருக்கா, இல்லை சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் சைட் நியாயம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.